பேப்பர் பாய் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ் பாரம்பரிய கலைகளான தெருக்கூத்து மற்றும் நாடக கலைகளை பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல செயல்பட்டு வர்றதுதான் நம்ம பேப்பர் பாய் யூடியூப் சேனல். எங்களுடைய இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்ய உங்கள் ஒவ்வொருவருடைய உதவியையும் நாடி நிற்கிறோம். இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். படிக்குது பாட்டு நீங்க பதில் சொல்ல மாமா மயங்கிடலாமா உனக்காக முடியல மாமா கூற குயில் செவலை பாட்டு படிக்குது பாட்டு
பேர் சொந்தம். இந்த அரசுக்கு நான் சொந்தம். இந்த முல்லைநாட்டு இளவரசன் பெயர் தான் மோகன்ராஜ். பாட்டுக்கு ஒரு புலவனா பாட்டுக்கொரு புலவனா பாரதியாரு பெருந்தலைவர் கர்மவீர காமராஜர். நம் பெருந்தலைவர் கர்மவீர காமராஜர் பகுத்தறிவை பரவ செய்த பெரியார். இந்த பாருக்குள்ளே அவருக்கு ஈடு, இந்த பாருக்குள்ளே அவருக்கு ஈடு யாரு? அறிஞர்களை போட்டு பாடுங்கள், அவர் அனுரையை மனதில் எண்ணுங்கள், அண்ணன் காந்திகளை எண்ணி பாருங்கள். அறிஞர்களை போட்டு பாடுங்கள், அவர் அனுரையை மனதில் எண்ணுங்கள். பேரறிஞர் அண்ணாவையே மறந்திடாதீர்கள். அவர் போட்டுவிட்ட பாதை மாறி சென்றிடாதீர்கள், போட்டுவிட்ட பாதை மாறி சென்றிடாதீர்கள். பேரறிஞர் அண்ணாவையே மறந்திடாதீர்கள். அறிஞர்களை போட்டு பாடுங்கள், அவர் அறிவுரையை மறந்து எண்ணுங்கள். ஒளிவிடுத்த குமரனே, பேரறிஞர் அண்ணாவையே மறந்திடாதீர்கள். அவர் போட்டுவிட்ட பாதை மாறி சென்றிடாதீர்கள், போட்டுவிட்ட பாதை மாறி சென்றிடாதீர்கள். பேரறிஞர் அண்ணாவையே மறந்திடாதீர்கள். அறிஞர்களை போட்டு பாடுங்கள், அவர் அறிவுரையை மறந்து எண்ணுங்கள். நிலம் காத்து நெறி காத்து மன்னனின் குலம் காக்கும் வேந்தனாய், புலம் காத்து புகழ் காத்து போற்றின மக்களின் நலம் காக்கும் தலைவனாய், மரபு வழியில் மாண்பு குன்றாமல் ஆட்சி புரிந்து வருகின்றேன். வாழ்வில் வெளிச்சம் தேவை, அதற்கு வளையால் தொழில் வன்மையான உழைப்பு வேண்டும். அறிவிலை வெளிச்ச வேண்டும், ஆன்றோர்கள் அனுபவங்களை பயில வேண்டும். உறவுகளை வெளிச்ச வேண்டும், அன்பை விளக்கி வணக்கம் கரங்களால் மனித மனங்களை மாற்ற வேண்டும். வீரம் உயிரை பெற வேண்டும், மரம் மறைய வேண்டும், அறம் தழைக்க வேண்டும். என் மக்கள் என்னை போற்ற வேண்டும். என்னுடைய காவலன் சென்றான் மணிபுரி நாட்டுக்கு வரிபண வகையில் இதற்கான வழியை எதிர்பார்ப்போம். ஐயா வணக்கம் ஐயம்மா, வணக்கங்க. எந்த காரியம் என்ன ஆயிற்று? ஐயா நீங்க சொன்ன பிரகாரம் அந்த மணிபுரி நாட்டுக்கு போனங்க. அந்த நாட்டு மன்னரை பார்த்தேன், மறுபாடம் கேட்டேன். கொடுத்தானா? பொறுக்க மறுத்துட்டாரு. என்ன? வேண்டாம் போர் மலை சதி சொல்லிட்டாரு ஐயா. போர் முடியா? ஆமாங்க. என்ன ஆனவனுக்கு டாய் ஐயா. புறப்படு, விடாதே. இந்த பாவி நாட்டை செல்லுவோம். படையோடு பாவிரத்தை செல்லுவோம். பாவி நாட்டை செல்லுவோம். தடை ஏகில வண்டி வளர்ச்சிட படையோடு பாவிரத்தை செல்லுவோம். யார உட்கார வைக்கல? தரை தரையில் சாய்ந்து எவருக்கு நாளைக்கு இதை அனுப்பினார்? மணிபுரி நாட்டு மன்னனுக்கு எதற்காக? வரி பணம் வரி பணம் கட்டவில்லை, அதற்காக லிகிதம் அனுப்பினேன். நீ பேரரசாக இருந்தால் உனக்கு நாங்கள் தப்ப பணம் கட்ட வேண்டுமா? கட்ட முடியாது தட்டி பயலே. உனக்கு பணம் வேண்டும் என்றால் என்னை வென்று உன் பணத்தை பெற்று. முதல்ல நீ யாரடா? நீ மணிபுரி நாட்டு முப்படை தளபதி ஆள வந்தான். ஓ கட்டில முப்படை தளபதி ஆள வந்தார். ஆமா பீர் நீ நீ தளபதி யார்? ஆனால் உன்னுடைய வார்த்தையிலே அடக்கம் கிடையாது, அனுபவம் கிடையாது, ஆணுமான பேச்சா இருக்கிறது. பிறவி குணமடா. டேய் தளபதி யாரு? வரிப்பணம் கட்ட மறுத்து விட்டீர்கள், அதனால் போர் தொடுக்க புறப்பட்டு விட்டேன். உனக்கு பணம் வேண்டும் என்றால் என்னை வென்று உன் பணத்தை பெற்றுக்கொள். யார்? உன்னையா?
நீ என்ன சாதாரணம் அப்படியா? நான் வெல்வதா இல்லடா, நீ என்ன பார்த்துவோம். வேண்டாம், ஒழுங்கு மரியாதை சொல்றேன். என்னுடைய பார்வைக்கு சிறுபிள்ளை போல் தெரிகிறாய். உன்னை விட்டு விடுகிறேன். உயிர் பிச்சை நான் எடுக்கிறேன். முதல்ல பணத்தை கொடுங்கடா. அப்பதான் துட்டுல போங்கடா. நீ அப்ப பார்த்தா துட்டு காரங்க. நீ துட்டு வாங்குன கேக்கற பையன் என்ன பாய்க்கறா? துட்டு வாங்குன கேக்கற பையன் என்னடா பாய்க்கறான்? எவன்டா ஏவி வச்சான்? டேய், குத்துட்டு கேக்கறா. வாங்கற கொடுங்கடா. அடங்க போடா போடா. யார போடா? குத்துட்டு மகாராஜ், இப்போதும் கெட்டுவிடவில்லை. படையை திரட்டிக் கொண்டு செல்கிறேன். சமாதானமாகிவிடு. சமாதானமா? அது என்னுடைய அகராதியில் கிடையாது. அப்படி என்றால் நான் சொல்ல வார்த்தை உன் செவிக்கேறவில்லை. குறைக்கிற நாய்க்கு சிறக்க மதம் பேசினால மதன் குணமாராது. குட்டு சோட்டிலே கைது போதுவதும் செட்டிலே எருமை புரளுதும் இவை அனைத்தும் உன்னுடைய குணம். நான் எவ்வளவுதான் எடுத்து வைத்தால் உன் மரம் அடிக்கிறார். மட்டு மரியாதை பட்டு மரியாதை விட்டு என கண்டு சட்டம் பேச தகுமா? பட்டு மரியாதை விட்டு என கண்டு சட்டம் பேச தகுமா? கண்ணீர கையாடி ஆடல செய்திட்டாய். டேய், உன் கொல்லாத பார்வை கொல்லாமல சொல்லிவிட்டது. நீ செய்யவங்க சீர்கட்ட செய்கிறாய். பேர் கட்டு போக நேரு வழிவிட்டு வந்துவிட்டு அறிவு கூறுகட்ட அபாயக்குரிய உன் கல்லை பற்றி அள்ளி போட்டு எடை போட்டு புரிந்து கொண்ட நரி உள்ளத்தை. டேய், என்ன சொன்னாய்? அற்புதத்தை கொண்டு வர நீ என்ன சொன்னாய்? முதலில் அதை அறிந்து கொள். பிடிவாத குணத்தை விட்டுவிடு. குதிக்கிற மாடு யாரும் தெரியும். டேய், முதல்ல பணம்